என்னடே இந்த நேரத்துல எதுக்குடே வந்து உட்கார்ந்துருக்கீ எல்லாரும்? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் நீங்கள் உட்காருங்க, நான் சொல்லுதேன். அம்மா சரிடே, சொல்லு என்ன விஷயம் நீ? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த சிவராத்திரினால எல்லா ஊர்லேயுமே முழிச்சிருப்பாவலாம். அதான் நம்ம ஊர்லேயும் நம்மளும் முழிச்சிருப்போமேன்னு நினச்சேன். எது முழிச்சிருந்து வேண்டுனாலுமே நடக்குமாமே. ஆமாடே, அது உங்களுக்கு இப்பதான் தெரியுமாங்கோ? நானே எப்பவும் சிவராத்திரி அப்ப எங்க வீட்டுல முழிச்சிருப்பேன். இன்னைக்கு நீங்க இங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். என்னடே? அதான்க்கா, நம்ம எல்லாரும் தெருவிலே முழிச்சிருப்போம்னு சொல்றதுக்கு தாங்க கூப்பிட்டோம். நீ இருமா இரு, எவ்வளவு நேரம்னாலும் விடிய விடிய முழிச்சிட்டு இரு. உன்கிட்ட இருந்தாலே எனக்கு விளக்கம் கிடையாது. எக்கா நான் கிளம்புறேன்க்க. இவா புருஷன் வந்து வெளியே எங்கேயே போயிட்டான். இவன் இங்க இனிமே குடிச்சுக்கிட்டு இனிமே தான் வருவான் என் வீட்டுல உள்ளவன். அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போறேன்க்க. ஏ லட்சு இருங்களேன், செந்தில் அண்ணன் தானே வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமா, நீ சமாளிச்சு கிழிப்ப, அவரை என்னாலே சமாளிக்க முடியாது. எக்கா நான் வாரேன்க்க. இரு லட்சுமி, என்னைக்காட்டு ஒரு நாள் தானே இருப்போம். 4 முடி உங்ககிட்ட நான் வந்து ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் பொண்ணும் கோமதியக்கா பையனும் என்ன நீங்கள் கல்யாணமா பண்ணி வைக்க போறிய வீலுக்கு? எவா உன்கிட்ட சொன்னா இப்படி? எவா இந்த பொருளி கிளப்புதானே தெரியல. என் காதுக்கும் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பொருளி. எவா சொல்லுதானே தெரியல. அவ மட்டும் என் கையில கிடைச்சானா அவளுக்கு இருக்கலாம். எதுக்கு 4 முடி இதுக்கு கோபப்படுத? எப்படியும் உங்கள் பொண்ணும் அந்த பையனும் முறை பையன்தான். வேற எதுக்கு நீங்கள் கோபப்படுதிய? முறை பையனா இருந்தாலும் அதுக்கு ஒரு வயசு வேண்டாமா? அது இப்பதான் படிக்குது அந்த 2 சின்ன பிள்ளைகளும். அந்த சின்ன பிள்ளைகளை இப்படி சேர்த்து வச்சு பேசுதாவ? மண்டையில அறிவு வேண்டாமா அவளுக்கு? அம்மா உன்கிட்ட யார் சொன்னா சின்ன பொண்ணு? என் காதுக்கு இந்த மாதிரி ஒரு வதந்தி வந்துச்சு. எவ கிளப்புதான்னு தான் தெரியல. அது படிக்கிற பிள்ளைகளு. இந்த மாதிரி இப்படி வதந்தியை கிளப்பி விட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு மனசுல தோணுமா? இல்லைக்கா, நான் கேள்விப்பட்டேன், அதான் சொன்னேன். ஆமாக்கா, அது படிக்கிற பிள்ளைகளு. எவ கிளப்புதான்னு தான் தெரியல இந்த மாதிரி வதந்திய. எவ கிளப்புதால அவ கையில கிடைச்சா அவ காதை கடிச்சு அவ கையில கொடுத்துருவேன், துப்பிடுவேன் உன் மூஞ்சிலேயே. ஆமா வனஜா, எனக்கு கோவமா தான் இருக்கு. அவ வீட்ல பிள்ளைகள் இருக்கதானே செய்யுது. இந்த மாதிரி இப்படி பேசலாமா படிக்கிற பிள்ளைகள்ட்ட? அதுக்கு படிக்கிற என்ன வருமா இந்த மாதிரி இப்படி பேசினாவனா? ஆமாக்கா, இப்ப இப்படி 2-3 நாளா நம்ம வீட்டு பேச்சே தான் பெஸ்டால்வ. உங்க வீட்ல சடங்கு நடத்துனது எப்படியும் நடத்திட்டா. இவ எப்படி வந்தா இப்ப அவ அண்ணன் எப்படி சேர்ந்துகிட்டா? எல்லாம் பணம் இருக்கிற இது அப்படின்னு சொல்லுதாள்வ. அதுக்கடுத்து இப்ப நம்ம பிள்ளைகளை இப்படி பத்தி சேர்த்து வச்சு பேசுதாள்வ. நம்ம வீட்டுக்கு அதே தான் விடுதாள்வ வெளியே. அவளுக்கு வேற வேலை சொல்லியே கிடையாதுன்னு நினைக்கேன். ஆமா, நம்ம ஊர்காரிகளுக்கு வேற என்னதான் வேலை சொல்லி தெருவா போய் எவா வீட்ல என்ன நடக்கு, எவா வீட்ல என்ன குழம்பு கொதிக்குது, எவா வீட்ல என்ன சண்டனியே தான் பார்த்துட்டு அடப்பாள்வ. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன் வனஜா. எங்க அண்ணன் சேர்ந்த உடனே எல்லா மூஞ்சியுமே பார்த்தேன். வந்து இருந்துகிட்டு ஒரே ஏதாவது புலம்பிக்கிட்டே தான் இருந்தாள்வ. எங்க இருந்து பணம் வந்துச்சு, உன் அண்ணன் எப்படி சேர்ந்தான், என்ன இது? அந்த பக்கத்து வீட்டு மீனாலாம் இருக்காள், அவ ஒரே இதே பத்தி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா என்கிட்ட. அந்த மீனாக்கு தான் நான் ஒரு நாள் ரைடு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அவ தான் அன்னைக்கு சொன்னா, உங்க வீட்டுல வந்து முன்னோர்கள்லாம் பேசி வச்சிருக்காவலாம அந்த அக்கா பையனுக்கும் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு. நீ என்ன சொல்லுத? நீ இப்படி கட்டி குடிப்பியா என்ன இதுன்னு என்கிட்ட வந்து கேட்காக்க. இப்பவுமே இது என்னக்கா இவ்வளவுக்கு பேச்சு? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறத வைக்காத நம்ம விருப்பம். அவளுக்கு என்னக்கா வந்துச்சு? ஏன்ட்டி ஒருத்தனைக்கு கேட்டா, இந்த பையனும் இந்த பொண்ணும் ஒன்னாதான் காலேஜுக்கு போயிட்டு வராப்ல, என்ன விஷயம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சொந்தக்கார பையன் தானே, அதனால போயிட்டு வருவாளா இருக்கும் அப்படின்னு. அதான் என் பொண்ணு யார் கூட போறா, எப்படி வாரா, எங்க போறா, எல்லாத்தையுமே பாக்குறது தாங்க இவளுக்கு வேலை சொல்லி. வேற வேலையே இல்லை. நம்ம வீட்டுல என்ன நடக்கு, நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை, எல்லாமே ஆன் த ஸ்பாட் அவளுக்கு தான் நியூஸ் தெரியுதுக்க. என்கிட்டயும் ஒருத்தி அன்னைக்கு சொன்னா, எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைய விடுத அப்படின்னு. நானும் படிக்கிற பையன் தானே, கூட படிக்கிற பையன், சொந்தக்கார பையன் விடுதேன் அப்படின்னு. அப்பனா அவளுக்கு மூஞ்ச பார்க்கணுமே. அதான் நான் என் மோகிட்ட சொல்லுவேன், அஜய் கிட்ட ரொம்ப பேசாத பாப்பா, ரொம்ப பேசாதம்பேன். ஆனாலும் அவளுக்கு என்ன தெரியுது? அவளுக்கு இந்த மாதிரி ஊர்ல இப்படி பேசுறதுலாம் எங்க தெரியுது அவளுக்கு? சரி 4 முடி இதை போட்டு ரொம்ப பேசாதிய, ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்காதிய. ஊரில் பேசுகிறவ 1000 பேசதான் செய்வா. ஏன் எங்களை பற்றி பேசலையா? எல்லாத்தையும் பேசதான் செய்வாள்வ. அது வேற சின்ன பொண்ணு, இப்ப பேசுதாள்வே. இது என் மோக்கு அதுக்கு அந்த பையனுக்கு அதுக்கு போயிட்டு இவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பிடிக்கல, இதுக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா எங்க கொண்டு போய் இது பண்ண? இது ஒரு பொருளி மாதிரியே தானே கிடக்கும் இந்த நியூஸ்லாம். அன்னைக்கு மீனா என்கிட்ட கேட்காக்க, இந்த ஜெசியக்கா மூவா இருக்கல மூத்தவ கார்த்தி, அவளும் இந்த கோமதியக்கா அண்ணன் மூவன் அந்த பையனும் ஒன்னா அவிய வீட்டுக்குள்ள போனாவலாம். ஏன் போறாவ, எதுக்கு போறாவ, இது 2 பேரும் யாரு எப்படி அப்படின்னு என்கிட்ட நோண்டி நோண்டி கேட்காக்க.
வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல பிடிச்சு கேட்டா. அதுக்கப்புறம் அந்த சின்னவ தான் வந்து சொன்னா இது எங்க சொந்தக்கார பையன் தான், இது எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொன்னாக்க. அதுக்கப்புறம் தான் அவ அமைதியா போறா. இது என்ன இந்த மீனாக்கு இந்த கிராஸ் கேள்வி? இது என்ன இந்த பச்சை பிள்ளைகிட்ட இப்படிலாம் இப்படி வா கேட்டுட்டு அடக்கா? இதுக்கு மண்டையில அறிவு இல்லையா? ஏதாவது மண்டையில கலந்து போச்சா? கிறுக்கு பிடிச்சிருச்சு போலயா அவளுக்கு? இது ஜெஸ்ஸி காதுக்கு போனா என்ன ஆகும்? இவளுக்கு வேற என்னக்க வேலை சொல்லி ஒரே நம்ம வீட்டை பத்தியே தான் பேசுறாள்வ, நம்ம குடும்பத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்காள்வ. இந்த மீனா ஒரு நாள் என் கையில மாட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு இந்த மீனாக்கு. சரிடே மீனா, மாற்றதெல்லாம் விடுங்க. நம்ம சிவராத்திரி சண்டையில வேலை முடிஞ்சிரும் போலயே. சரி விடுங்க விடுங்க. ரொம்ப இப்படி கோபப்படாதீங்க. 4 முடி இருக்கிற 4 முடி கொட்டி போயிடாம. ஆமா சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் முடி ரொம்ப கொட்டுது, கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும். ஆமா, பின்ன கோவத்தை குறைக்கணும். வயசான காலத்துல எதுக்கு இவ்வளவு கோவம்? என்ன வயசானவங்க? உன்னோட மிஞ்சி போனா நான் 5-6 வயசு தான் கூட இருப்பேன். இதுக்குள்ள என்ன வயசானவங்க? உனக்கெல்லாம் மிஞ்சி போனா ஒரு 40 வயசாவது இருக்காதா உங்க வனஜா? அவளை விட 5-6 வயசு தான் கூடங்க. அட 40 இப்படி ஏமாத்திட்டு இருக்க? ஏ சாதா, நம்ம இனிமே இவி கூடலாம் சேரக்கூடாது. அதுக்கடுத்து எல்லா பிள்ளைகளும் நம்மளையும் 40ன்றுவாள்வ. சரி சின்ன பொண்ணு. என்ன சரி சோரி சின்ன பொண்ணு, என்ன இந்த மாதிரிலாம் நம்ம பாட்டிக்கிட்ட என்ன கூப்பிட்டு வேலை வச்சுக்கிறாத பத்துக்க. லட்சுமி அக்கா எனக்கு ஒன்று 40 வயசுலாம் ஆகல, என்ன 39 வயசு தான் ஆகுது. சாரிக்க. சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் நக்கலா சிரிக்கிற வேலை வச்சுக்கிறாத பத்துக்கா. பின்ன என்னக்க 39க்கும் 40க்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு? அதான் இன்னும் 40 ஆகல, வேற என்ன? சரிடே எல்லாரும் அந்த கதையை விடுங்க. இங்க இருந்து என்னக்க எல்லாரும் பண்ணிட்டியே? வா ஜெசி, சும்மா தான் இருக்கோம், வந்து உட்காரு. சரிக்கா இந்த வாரேன். என்னக்க எல்லாரும் இங்க இருக்கியே? இங்க இருந்து என்னக்க பண்ணுதியே? என்ன விஷயம்? அது ஒண்ணுல ஜெசி, சும்மா தான், சிவராத்திரினால எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். சரிக்க. பிள்ளைகள் எல்லாரும் அங்கதான் நிக்காவளோடே. ஆமா, அதுலதான் உட்கார்ந்துருக்காள்வே. சேட்டி காத்து, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். யான்டி கீர்த்தி இருந்துட்டு போயிட்டு தானே? இல்லடி காத்து, எனக்கு தூக்கமா வருது. சேட்டி அப்ப வீட்ல போய் படுத்து தூங்கு. சேட்டி கார்த்தி. யான்டி கார்த்தி கீர்த்தி கிளம்பிட்டா? அது ஒண்ணுலட்டி அவளுக்கு தூக்கம் வருதான், அதான் போய் தூங்குறேன்னு போயிட்டா. சரிடி. ஏமா ஏட்டி கொஞ்சம் அந்த கிணத்தை திரும்பி பாருங்க, அங்க ஏதோ உருவம் வந்த மாதிரியே இல்ல. என்னடி கார்த்தி லூசு சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. ஆமாட்டி, ஏதோ உருவம் வருது, அதுவும் இந்த நெக்கா தான் வருது. ஏட்டி கார்த்தி வாங்க, எந்திரிச்சு கிளம்பிடுவோம். எச்சி லூசுலலா, அத அஜயும் கரண் சீனியரும் டி. என்னடி சொல்ற அஞ்சலி? அது சீனியரும் நம்ம அஜயுமா? ஆமாட்டி கார்த்தி லூசு, உனக்கு என்ன கண்ணா தெரியல? ஆமாட்டி, எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ பயந்து எங்கேயும் பயங்காட்டாத லூசு கார்த்தி. இன்னலே மச்சான், நீ யாரும் தூங்காம எல்லாரும் இருக்காவ தெருவுல? ஆமாடே கரண், இன்னைக்கு ஏதோ சிவராத்திரி போல, அதனால எல்லாரும் முழிச்சிட்டு கிடக்காவ. ஓ, எல்லா தடையும் அப்ப இப்படி முடிச்சிருப்பாவுல மச்சான்? இல்லல, இந்த தடவை தான் எங்க ஊர்ல முழிச்சிருக்காவ. அப்போ நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சாமி கோயில் அன்னதானம் நடந்துச்சு, அது அது எப்பவும் நடக்கிறதாம்ல. இந்த பொம்பளையெல்லாம் முழிச்சிருக்காவ, இன்னைக்கு தான் அதிசயமாட்டு. ஓ சரில வா அங்க போவோம் அவியகிட்டயே. எங்க அந்த பொம்பளை பிள்ளைகிட்டயா? அது நம்மள வச்சுலாம் ஓட்டுவாள்வே. சரி வாளே மச்சான் போவோம். சரி வாசியாவும் நடப்பான். சரி வா போவோம். இருள வாரேன், நான் வேகமாட்டு போறேன். என்னடே என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் எங்க மூஞ்சி இப்படி பாக்கியே? நீ சரியானவன் தான்ல கரணே, ஏக்கே என்ன விட்டுட்டு வந்த? சரி அதை விடல மச்சான், எதுக்குல இந்த பொம்பளை பிள்ளைய நம்மளை பார்த்து இப்படி முழிக்குது? நம்மள பார்த்து பேய் நினைச்சிருக்கோம். ஆமால அஜய், உன்னையும் சீனியரையும் பார்த்துட்டு கார்த்தி கொஞ்ச நேரத்துல கோஸ்ட்ன்ட்டா. நாங்க பேய் நினைச்சு பயந்து போயிரலாம் நினைச்சோம். என்னடே அவ்வளோக்குள்ளேயே பயமா இருக்கீங்களோ பார்க்க? பின்னங்க வரணும்னா வரணும் டைரக்டா. கிணத்துக்கிட்ட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஏன் அவள வீட்டுக்கு போலையாமா? ஆமாக்கா, நானும் அவளோட போன்ட்டேன். அவளோ தூக்க ஆரம்பிச்சுல போவாள்வலாம். சரி, என்னைக்காட்டு ஒரு நாள் தானே இருக்காள்வே, இருந்துட்டு போறாள்வே.
இல்ல கற்களாச்சு வாலிப பிள்ளை இல்ல அதனால சொன்னேன். சரிக்கா, என்னைக்காட்டு ஒரு நாள் தானே, நானும் அதனால இருந்துட்டு போறாள்வன்னு விட்டுட்டேன். அப்ப சரிடே. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஓ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இப்ப லட்சுமி தேடி அணையிறேனே மானே மானே, என் மனசு அலையுதே மானே மானே. இக்க இந்த மனுஷன் வந்துட்டான்னு நினைக்க நான் கிளம்புதேன் இங்க இருந்து. சரி லட்சுமி போயிட்டு வா. ஓய் லட்சுமி, மச்சான் வருவான், சோறு போட்டு வைக்கணும் ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு? இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க கற்கல்ல? வீட்டுக்கு போய் மனுஷா பெனாத்திக்கிட்டு இருக்காதையும். என்ன மரியாதை குறையுது? மச்சான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா? மண்ணல்லி வாயில போட்டுறேன், வீட்டுக்கு பேரும் ஒழுங்கா. சரி சரி சரி, மச்சான் வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ வந்திருக்கணும்னா மச்சானுக்கு நீ தான் சோறு போட்டு தரணும். எல்லா இலையும் போட்டு அதுலதான் வச்சுட்டு வந்திருக்கேன் மனுஷா, நீ பேர் கொட்டிக்கும். என்னதான் இருந்தாலும் நீ இருந்தது அந்த மாதிரி இருக்குமா? போய் மனுஷா வாரேன். லட்சுமி செல்லம் சீக்கிரம் வந்துரு, மச்சான் வெயிட் பண்றேன். இந்த கிறுக்கனுக்கு இருக்கு வீட்டுல போய் நல்ல வயிற்றுல ஊத்திட்டு வந்திருக்கான் போல. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி லட்சுமி பார்த்து போ. ஏட்டி ஜெனி, அது உங்க அப்பா தானே? ஆமாட்டி அஞ்சலி, இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டார் போல. இனிமே எங்க அம்மையை போட்டு திட்டுன்னு திட்டுவாரு. சரி கார்த்தி, கொஞ்சம் இங்க வாயே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சீனியர் என்ன நீ? சரி அஜய். கார்த்தி, வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க, பார்த்து பேசிட்டு வா. சரி அஞ்சலி. என்னக்கா லட்சுமி அக்கா புருஷன் இந்த மாதிரி இருக்காவ, கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சரி நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறது சரியில்லை. ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க வீட்டுல. கற்கள் அந்த மாதிரிலாம் வெளியே அலையாதிய, மாசமா இருக்கிறது இப்படிலாம் வெளியே வரக்கூடாதுன்னு பாத. ரெண்டு பேரும் ஒழுங்கா போய் வீட்டுல தூங்குங்க. ஆள் இல்லைன்னு இப்படி அலைதியன்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் மாமியாருக்கு போன் அடிச்சு வர சொல்லிடுவேன் பாத்துக்காங்க. எக்க அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதியக்க. அதுக்கடுத்து அது என்ன படுத்துற கொடுமையில நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு தோண வச்சிரும். ஆமாக்க, அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. சரி அப்ப சீக்கிரம் வீட்டுல போய் படுத்து தூங்குங்க. சொல்லுங்க சீனியர், என்ன விஷயம் நீ? அது வந்து நாளைக்கு நீ என் கூட பைக்ல வருவியா? என்ன சீனியர் சொல்லுதிய? அது எப்படி முடியும்? எங்க அம்மாலாம் விட மாட்டாவ. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்டே. வேண்டாம் சீனியர், எனக்கு பயமா இருக்குது. சரி, நான் என்ன பிளான் சொல்லுதுன்னு கேட்டுக்கா. நீ ஃபர்ஸ்ட் காலையில பஸ்ஸுக்கு பரப்புற மாதிரி பரப்பிட்டு போ. ஆனா பஸ் வரல, பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா. இந்த நேரத்துல நானும் வரேன். உங்க அம்மாட்ட நான் பர்மிஷன் கேட்டு ஒன்று கூட்டு போறேன். சீனியர், இது கரெக்டா வருமா சீனியர்? எனக்கு பயமா இருக்குது. அதெல்லாம் கரெக்டா வரும்டே, வாயேன். போங்க சீனியர், எனக்கு பயமா இருக்குது. என் கூட வரதுக்கா? இல்ல, உங்க டிரைவிங் மேலேயும் எங்க அம்மாவை நினைச்சாலும் பயமா இருக்கு. ஓஹோ, என்ன சைக்கிள் கேப்ல என்ன எல்போடுங்க? சும்மா சீனியர், சும்மா விளையாட்டுக்கு. சரி, நாளைக்கு வருவல்ல? சரி சீனியர், வாரேன். ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பை गाइस, அடுத்த